Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம நேச்சுரலா எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படினா ஹென்னா தேவை, அதுக்கு அப்புறம் பீட்ரூட் தேவை, அதுக்கு அப்புறம் ஆலோவ் வேரா தேவை. இந்த மூணும் தான் தேவை. இத நம்ம எப்படி ரெடி பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை சீவிட்டு அதை 1-2 கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா blend பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஹேர் லெந்த்க்கு தகுந்த மாதிரி ஹென்னா பவுடர் எடுத்துட்டு அது கூட இந்த பீட்ரூட் ஜூஸும் ஆலோவ் வேரா ஜெல் ஃப்ரெஷ் ஆலோவ் வேராவா எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஃப்ரெஷ் ஆலோவ் வேரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட சைடுல முள்ளெல்லாம் நீக்கி விட்டுட்டு அதை நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பீட்ரூட்டை போட்டு அரைக்கிறப்பயே அது கூடயே இந்த ஆலோவ் வேராவையும் போட்டு அரைச்சிட்டு அதை ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜூஸ் கூட நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த ஹென்னா பவுடர், இது எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே மருதாணி பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஹென்னா பவுடரை வாங்கிட்டு அது கூட இந்த ஜூஸை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இதை கலந்து ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணியிருந்த ஹேராக இருந்தால் இதை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு ஷாம்பு எதுவும் போடாமல் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 15 days ஒன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒயிட் ஹேர் எதுவும் இருக்காது. ஹேர் நல்லா கலர் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் கிரே ஹேர் இருக்கனால தான் ஹேர் கலர் பண்ணணும்னே நினைக்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் நார்மலாக நிறைய பேருக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறனால ஹேர் டேமேஜ் ஆகுது. இது நேச்சுரல் மெத்தடில். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் நல்லா கலர் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டைம் போடுறப்ப அவ்வளோவா கலர் பிடிச்சிருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் போடுறப்பலாம் நல்லா டார்க்காக இருக்கும். பார்க்கவே உங்கள் ஹேர் ரொம்பவே நல்லா சில்கியாகவும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த கிரே ஹேர் வராமல் இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆல்ரெடி கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே கவர் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.